சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட பெருக்கமாக இருப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் மழையென உங்கள் மேல் பொழிந்தருளபடி வேண்டிக் கொண்டு இந்த பிரசங்கத்தை நான் துவங்குகிறேன். இந்த பிரசங்கத்தை துவங்குவதற்கு முன்னதாக ஒரு சிறிய வேண்டுகோள். இங்கு சீக்கிரமாக சூரியன் அஸ்தமிக்கிறது, இருள் சூழ்ந்து கொள்கிறது, பனியும் பெய்கிறது. ஆகவே எங்களுடைய பாட்டு கூட்டத்தை 6:30 மணிக்கு நாங்கள் துவங்கி 7 மணிக்கு பிரசங்கத்தை நாங்கள் துவங்கினால் 8:15 மணிக்கு இந்த கூட்டத்தை முடியத்தக்கதாக நாங்கள் பிரயாசப்படுகிறோம். நீங்களும் சீக்கிரமாக வீட்டுக்கு போய்விடலாம். ஆகவே தயவுசெய்து வருகிறவர்கள் 6:30 மணிக்கு வரத்தக்கதாக உங்களை மிகவும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாளைய பிரசங்கம் ஒரு முக்கியமான பிரசங்கம். ஆண்டவர் நல்லவரானால், அன்புள்ளவரானால் இந்த உலகத்தில் காணப்படுகிற ஏராளமான துன்பங்களுக்கு எப்படி நல்ல கடவுளும் தீய உலகமும் எப்படி ஒத்துப்போகும், ஒரு விசேஷமான சொற்பொழிவு. ஜெபத்தோடு கேட்க வாருங்கள். ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே பேசத்தக்கதாக. இந்த முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் உங்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய ஈடேற்றமாக இருக்கும். ஆகவே நாளைக்கு நீங்கள் ஜெபத்தோடு வரும்படி அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிறுவன் அநேக விளையாட்டு கருவிகளை வைத்து விளையாடி கொண்டிருந்தார். அவனுடைய தகப்பனார் சிறிது பணக்காரர். ஆகவே தன்னுடைய ஒரே மகனுக்கு ஏராளமான விளையாட்டு பொருள்களை வாங்கி கொடுத்திருந்தார். அந்த சிறுவன் அந்த விளையாட்டு பொருள்களை எல்லாவற்றையும் வைத்து விளையாடி கொண்டிருந்த போது திடீரென்று அந்த அறையினுடைய மூலையில ஒரு காரியத்தை பார்த்தான். அப்படியே பார்த்து கொண்டே இருந்தான். என்ன என்றால், ஒரு சிறிய எலி அங்கே வந்தது. உயிரற்ற விளையாட்டு பொருள்கள் தானே, அந்த உயிருள்ள எலி அங்கும் இங்கும் ஓடுகிறதை அந்த சிறுவன் பார்த்தபோது அவனுக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த எலி விளையாடுவதை பார்த்து கொண்டே இருந்தான். அது இங்கும் அங்குமாக ஓடிட்டு துள்ளிது, குதித்தது. அந்த சிறுவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை பார்த்து கொண்டிருக்கும் போது அவனுடைய கண்கள் இன்னும் அகலமாக விரிந்தன. ஏனென்றால் அந்த எலிக்கு பின்னே ஒரு சிறிய பூனை மெதுவாக அடியெடுத்து வந்து கொண்டிருந்தது. அந்த சிறுவனுக்கு இன்னும் அதிக மகிழ்ச்சி. ஒரு எலி, ஒரு பூனை. அந்த பூனை திடீரென்று அந்த எலியின் மேல் பாய்ந்தது. அந்த எலி வேகமாக ஓடிட்டு, அந்த பூனையும் வேகமாக ஓடிட்டு, ஒரு ஓட்ட போட்டி மாதிரி அங்கு சில நிமிடங்கள் நடந்தன. அந்த பூனை திடீரென்று பாய்ந்து அந்த எலியை வாயிலே கவ்வி கொண்டது. ஐயோ! அந்த சிறுவனுடைய மனதிலே ஒரு ஐயோ. ஆனால் அந்த வாயிலே கவ்விக்கொண்ட அந்த பூனை அந்த எலியை திரும்ப விட்டு விட்டது. அந்த எலி வேகமாக ஓட, இந்த பூனை அதை விரட்ட சில நிமிடங்கள். திடீரென்று மறுபடியும் அது பாய்ந்து அந்த எலியை கவ்வி கொண்டது. இந்த சிறுவனுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதிக சந்தோஷப்பட்டான் அந்த எலியும் பூனையும் விளையாடுகிறதை பார்த்து. ஆனால் அது ரொம்ப நேரமாக விளையாடி கொண்டிருக்கவில்லை. சிறிது நேரம் கழித்து அந்த பூனை அந்த எலியை பிடித்து வாயிலே போட்டு விழுங்கி புசித்து விட்டது. அந்த சிறுவனுக்கு அதிக விசனமாக இருந்தது. அழகாக ஓடி விளையாடி கொண்டிருந்த அந்த எலியை இந்த பூனை தின்று விட்டதே. அப்படியே உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அம்மா சாப்பிட கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். இவனுக்கு ஒன்றும் கேட்கவில்லை. ஆகவே அம்மா அந்த அறைக்குள் வந்து, என்ன இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்காய் என்று கையை பிடித்து எடுத்துக்கொண்டு அங்கு அந்த சாப்பாட்டு மேஜையின் மேலே உட்கார்ந்து அவனுக்குரிய அந்த சீட்டிலே உட்கார்ந்து ஆகாரத்தை வைத்தார்கள். ஒரே மௌனம். சாப்பிடுவதற்கு இஷ்டமில்லை. தாப்பினார் கேட்டார், தம்பி ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாய் என்று கேட்டார். அப்படியே பார்த்து கொண்டிருந்தான். அவனை உலுக்கி, தம்பி ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாய் என்று கேட்டபோது அவன் சொன்னான், அப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கடவுள் தான் உண்டாக்கினாரா? ஆம் மகனே, கடவுள் தான் உண்டாக்கினார். எலியை கடவுள் உண்டாக்கினாரா? ஆம் மகனே, எலியையும் கடவுள் உண்டாக்கினார். சற்று நேரம் கழித்து அந்த பையன் கேட்டான், அப்படியானால் அப்பா, பூனையை ஏனப்பா கடவுள் உண்டாக்கினார்? இன்றைக்கு கடவுளை பற்றி ஒரு தப்பிதமான அபிப்பிராயம், கடவுளே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த உலகத்தில் இருக்குது என்று சொன்னால் இந்த பூனையும் எலியினுடைய கதைதான்.
எலியை உண்டாக்கின கடவுள் பூனை எதற்காக படைத்தார்? துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் இந்த உலகத்தில் ஏராளமாக பெருகிக் கொண்டே போகிறதே. அப்படியானால் கடவுள் என்பவர் ஒருவர் உண்டார். அவர் அன்பு தெய்வம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அது எப்படி? ஆகவே இந்த துன்பங்களும் துயரங்களும், ஒருவர் சொன்னார், கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமான துன்பங்கள் மனிதன் வாழ்வை கசப்பாக்குகின்றன. கடற்கரை பணிலை பார்க்கிலும் பாரமான துன்பங்களும் துயரங்களும் மனித வாழ்வை கசப்பாக்கின்றன. ஆகவே யோபு என்ற பக்தன் இந்த துன்பங்கள் மத்தியிலே சிக்கிக் கொண்டவனாக விரும்பினான். என்ன விரும்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 636 பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 636 பக்கம். யோபுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் பிறந்த நாளும், யோபு 3:3, ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தியாயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக. நான் பிறவாமல் இருந்தால் நலமாயிருக்குமே, என்னுடைய தாயின் வயிற்றிலேயே நான் ஜீவித்து போயிருப்பேனால் நலமாயிருக்குமே என்று அந்த யோபு அங்கு சஞ்சலப்படுகிறார். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மரணமும் துன்பமும் நோயும் பயமும் திகிலும் கல்லும் முள்ளும் ரத்தம் சிந்துதலும் பஞ்சமும் கொள்ளை நோய்களும் மக்களை திக்காட வைக்கிறது, திக்குமுக்காட வைக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு உலகத்தின் மக்களுக்கு ஒரே ஒரு கூப்பாடு போடுகிறார்கள், ஒரு குரல் கொடுக்கிறார்கள். அன்றைக்கு ஆண்டவர் ஆதாமை தேடி ஏதேன் தோட்டத்திலே வந்தார். ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். இன்றைக்கு உலகத்தின் மக்கள் திருப்பி கொண்டு கடவுள் என்பவர் ஒரு உண்டானால் கடவுளே நீ எங்கே இருக்கிறாய் என்று இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த துன்பத்தின் மத்தியிலும் துயரத்தின் மத்தியிலும் இந்த கேள்விக்கு விடையாக ஆண்டவர் சொல்லுகிற அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலே 457 பக்கம் சங்கீதக்காரன் இதை குறித்து எழுதும் போது அங்கு விசேஷமாக அங்கே எழுதுகிறார். 698 பக்கம். பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 698 பக்கம். சங்கீதம் 46 சங்கீதம் 10வது வசனத்திலே வாசிக்கிறேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். அப்படியானால் இந்த கேள்வி கேட்கிறோமே, அமர்ந்திருந்து நீங்கள் ஆண்டவரை பற்றி சிந்தித்து அறிந்து கொள்ளுங்கள் என்று அங்கு நாம் பார்க்கிறோம். மனிதர்கள் உள்ளத்திலே எதையாவது வணங்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது. அது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கிறது. மனிதன் யாரையாவது வணங்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறார். மிருகங்களுக்கு அந்த விருப்பம் கிடையாது. விசேஷமாக மனிதனுக்கு அந்த விருப்பம் இருக்கிறது. அப்படியானால் நாம் யாரை வணங்க வேண்டும்? எதை வேண்டும் என்றாலும் வணங்கி விடலாமா? இந்த கேள்வி உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வணங்கும் காரியத்தை பற்றி அக்கறை உள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். எதையும் நாம் வணங்க வேண்டும் என்பது அல்ல. மக்கள் இதை பற்றி தீர்மானமாக அதை அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்வது வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் நாம் எதை சாப்பிடுகிறோமோ அப்படித்தான் நம்முடைய உடம்பு இருக்கிறது. வாட் யூ ஈட் யூ ஆர் பிசிக்கலி. மாமிசத்தை ஏராளமாக சாப்பிட்டால் நம்முடைய உடம்பில அந்த மாமிச குணம் ஏராளமாக இருக்கிறது. அப்படியானால் உங்களுக்கு தெரியும், நாம் எதை சாப்பிடுகிறோமோ அப்படித்தான் மனிதன் உடல் இருக்கிறது. அதே போலவே நாம் எதை வாசிக்கிறோமோ அப்படித்தான் நம்முடைய மனது இருக்கிறது. வாட் வி ரீட் வி ஆர் மென்டலி. மனிதர்கள் எதை படிக்க வேண்டும் என்பதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கண்டதெல்லாவற்றையும் படிக்கக்கூடாது. அந்த படிக்கிற காரியங்கள் நம்முடைய உள்ளத்திலே புகுந்து நம்முடைய மனதிலே தங்கி விடுகின்றன. ஆகவே நாம் எதை படிக்கிறோமோ அப்படியே நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் அதைவிட விசேஷமாக நாம் எதை வணங்குகிறோமோ அது மாதிரியே ஆகிவிடுகிறோம். அதை நீங்கள் கவனிப்பாக கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும். வாட் யூ வர்ஷிப் யூ பிகேம் லைக் த வர்ஷிப்பிங் ஆப்ஜெக்ட். சூரியனை வணங்குவது, சந்திரனை வணங்குவது, எதை வணங்க வேண்டும் என்றாலும் வணங்கலாம். அப்படி வணங்கும் போது ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எதை வணங்குகிறோமோ அதை போலவே நாம் ஆகிவிடுகிறோம். நம்முடைய குணாதிசயங்களும் நம்முடைய வாழ்வும் அதே போலவே ஆகிவிடுகிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, வணக்கத்துக்கு வணக்கம் அல்லது தொழுகை என்று வரும்போது
எல்லா மார்க்கத்திலும் நாம் என்ன விசுவாசிக்கிறோம் என்றால், அந்த வணக்கமும் அந்த தொழுகையும் நம்மை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போகிறது, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். அப்படியானால் அழிந்து போகிற அந்த காரியம் அல்ல, அழியாத நித்திய ஜீவன் பரலோகம் என்று நாம் நினைக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகள் தொழுது கொள்வதிலே விசேஷமாக கவனமாக இருக்க வேண்டும். எதை வேண்டுமென்றாலும் தொழுது கொள்ளக்கூடாது என்று நாம் விசேஷமாக அறிந்து கொள்ள வேண்டும். தாய்மானவர் சுவாமிகள் பாடினார், கண்ட கோவில் தெய்வம் என்று கையெடுப்பதில்லையே என்று பாடினார். சித்தர்களிலே விசேஷமான அந்த முனிவர் பாடும்போது எல்லாவற்றையும் கையெடுத்து தொழுது விடுவதால், இன்றைக்கு நாம் கலெக்டர் ஆபீஸ் போகிறோம், ஒரு பெட்டிஷன் கொடுக்க வேண்டும், அவர் ஒரு அதிகாரி. அப்படியானால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், அந்த பெட்டிஷனை எழுதி கொண்டு, அப்ளிகேஷன் எழுதி கொண்டு கலெக்டர் ஆபீஸ்க்கு போகிறோம். கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிறவர்கள் எல்லாரும் கலெக்டர் ஆகிவிடார்களா? உடனே கலெக்டர் ஆபீஸ் போன உடனே எல்லாரையும் வணங்குகிறோமா, தொழுது கொள்ளுகிறோமா? அல்ல. அப்படியானால் அந்த கலெக்டர் ஆபீஸ்ல போய் கலெக்டருடைய ஆபீஸ் எது என்று கேட்கிறோம். அந்த கலெக்டர் ஆபீஸ்க்குள்ளாக போகிறோம். அந்த கலெக்டர் ஆபீஸ்ல எட்டி பார்க்கிறோம். அங்கு 3 பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் நெட்டியாக இருக்கிறார், ஒரு குட்டையாக இருக்கிறார், ஒரு கருப்பாக இருக்கிறார், ஒரு சிவப்பாக இருக்கிறார். அப்பொழுது அந்த வாசலை நின்று கொண்டிருக்கிற இந்த பியூனை பார்த்து, இந்த 3 பேர்ல யார் கலெக்டர் என்று கேட்கிறோம். யார் கலெக்டர் என்று திட்டவட்டமாக தெரிந்த பிற்பாடுதான் அவரை போய் நாம் வணங்கி நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கையிலே கொடுக்கிறோம். இது உலகத்திலே நடக்கிற காரியங்கள். எல்லோரையும் நாம் கையெடுக்கிறது இல்லை, எல்லோரிடத்திலும் போய் நாம் வணங்குகிறது இல்லை. நாம் வணங்குவதற்கு முன்னதாக அல்லது நாம் மரியாதை கொடுப்பதற்கு முன்னதாக அவர் யார் என்ன என்பதை அறிந்து கொண்டுதான் அதை நாம் செய்கிறோம். இது உலக நியதியை. அப்படி இருக்கும்போது வணக்கத்துக்குரிய, பரலோகத்தை கொடுக்கக்கூடிய, நித்திய ஜீவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆண்டவரை பற்றி நாம் தொழுது கொள்ளும் போது எதை வேண்டுமென்றாலும் வணங்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு காரியம் இருக்கிறதே, அது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது. இன்றைக்கு உலகத்தின் மக்கள் படித்தவர்கள், விஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள், ஆராய்ச்சி செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படியானால் ஆராய்ச்சி மனப்பான்மையின்றி நாம் எதை வேண்டுமென்றாலும் தொழுது கொள்ளலாம், அது சரிதான் என்று நினைக்கிறது, அது எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு தப்பு என்று ஒருவேளை நமக்கு புரிகிறது இல்லை. இன்றைக்கு உலகத்தில் மக்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? ஒரு கத்திரிக்காய் வாங்கும் போது கூட 4 கடைகளிலே போய் அந்த கத்திரிக்காயை நன்றாக பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்குகிறோம். ஒரு செருப்பு வாங்க போனால் ஒரு 10 கடை செருப்பு கடையை தேடி பார்த்து அதிலே ஒரு நல்ல செருப்பாக பார்த்து நாம் அதை தேர்ந்தெடுக்கிறோம். அதே போல ஒரு பெண் பார்க்க வேண்டும், ஒரு மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் என்ற கட்டம் வரும்போது அநேக பெண்களையும் அநேக மாப்பிள்ளைகளையும் பார்த்து நாம் தேர்ந்தெடுக்கிறோம். நம்முடைய பெண்கள் சமயங்களிலே துணி வாங்க போக வேண்டும் என்றால் பலவிதமான கடைகளுக்கு அந்த 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 ஊரில் இருக்கிற எல்லா ஜவுளி கடைக்கும் போய் 1000, 2000, 3000 புடவைகளை இழுத்து தள்ளி புரட்டி எடுத்து கடைசியில ஒரு சிறிய புடவை வாங்குவார்கள். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், அரிசி வாங்க போனால் உடனே அரிசி வாங்குகிறது இல்லை, அதை பார்த்து தான் நாம் வாங்குகிறோம். அப்படியானால் இந்த ஆராய்ச்சி மனப்பான்மை என்பது இன்றைக்கு மனித வாழ்வில் எல்லா கோணத்திலுமே இருக்கிறது. ஆராய்ச்சி இல்லாதபடி மனிதன் ஒன்றுமே செய்கிறது கிடையாது. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு போய் விடுகிறோம் என்று நினைத்தால் அது எந்த பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம், எங்கே நன்றாக சொல்லிக் கொடுக்கிறார்கள், நம்முடைய பிள்ளைகள் எங்கே நன்றாக படிக்கும், இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கிறது. உலகத்தின் மக்கள் மத்தியிலே, அறிவாளிகள் மத்தியிலே, பகுத்தறிவாளிகள் மத்தியிலே இன்றைக்கு இந்த ஆராய்ச்சி மனப்பான்மையானது ஏராளமாக இருக்கிறது. இன்றைக்கு மனிதன் ஆராய்ந்து பாராமல் எதையும் செய்வதில்லை என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படி இன்றைக்கு ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கிறதே, இந்த ஆராய்ச்சி மனப்பான்மை மார்க்கம் என்று வரும்போது, வணக்கம் என்று வரும்போது, தொழுகை என்று வரும்போது அந்த மனப்பான்மை, ஆராய்ச்சி மனப்பான்மை சிறிது கூட இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நாம் தொழுது கொள்கிறோமே இந்த கடவுள், இது கடவுள் தானே? நாம் இருக்கிறோமே இந்த மார்க்கம், இது உண்மையான மார்க்கம் தானே? இந்த மார்க்கத்திலே இருந்தால், இந்த கடவுளை நாம் தொழுது கொண்டால் பரலோகத்திற்கு போக முடியுமா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுமா, பரிசுத்தம் அடைய முடியுமா என்று நாம் யாருமே சிந்திக்கிறதில்லை. அதை பற்றி கேட்பதும் இல்லை, அதை பற்றி ஆராய்ச்சி செய்வதும் இல்லை. நாம் ஒரு சபையில இருக்கிறோம்,
இன்றைக்கு பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று விரும்பி தேவனுடைய பிள்ளைகள் ஏராளமான சபைகளிலும் மார்க்கங்களிலும் இருக்கிறார்கள். சரி, அப்படியானால் பரலோகத்துக்கு நாம் போவோமானால் அங்கு சிஎஸ்ஐ என்று ஒரு பரலோகம் இருக்கிறதா, பெந்தகோஸ்து சபைக்கு என்று ஒரு பரலோகம் இருக்கிறதா, பாப்டிஸ்ட் சபைக்கு என்று ஒரு பரலோகம் இருக்கிறதா, இந்துக்களுக்கு என்று இன்னொரு பரலோகம் இருக்கிறதா, மகமதியர்களுக்கு என்று இன்னொரு பரலோகம் இருக்கிறதா? இந்த கேள்வி நாம் யோசித்து பார்ப்போமானால் இல்லை. அப்படியானால் நாம் இருக்கிற மார்க்கம், நாம் வணங்குகிற தெய்வம், நாம் இருக்கிற திருச்சபை, இவைகள் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகுமா என்ற ஒரு ஆராய்ச்சியோ ஒரு கேள்வியோ நம்மிடத்துல கொஞ்சம் கூட கிடையாது. ஏதோ அப்பா இருந்தார்கள், அம்மா இருந்தார்கள், நாமும் அதிலே தான் இருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்களோ அதன்படி நாம் என்ன செய்கிறோம், பின்பற்றுகிறோம். அப்ப முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்தனமாக செய்து விட்டார்களா, தப்பிதமாக செய்து விட்டார்களா, அவர்களை பின்பற்றுவதிலே என்ன தவறு என்று நாம் கேட்கிறோம். சரி, தற்புதம் அல்லது அவர்கள் முட்டாள்தனமாக செய்து விட்டார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. என்றாலும் சற்று கவனியுங்கள், நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த பிரகாரம் நாம் வாழ்கிறோமா? நம் முன்னோர்கள் சாப்பிட்ட சாப்பாட்டை இன்றைக்கு நாம் சாப்பிடுகிறோமா? நம் முன்னோர்கள் உடுத்தின விதமாக இன்றைக்கு நாம் உடுத்துகிறோமா? நம் முன்னோர்கள் செய்த காரியங்களை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது. முன்னோர்கள் என்ன செய்தாலும் அதை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை, நாம் வேறு விதமாக செய்து கொண்டிருக்கிறோம். நம் முன்னோர்கள் எப்படி உடை அணிந்தார்களோ அதை பற்றி கவலைப்படுவதில்லை, வேறு விதமாக நாம் உடை அணிந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் கட்ட வண்டியிலே போனார்கள், இன்றைக்கு நாம் என்னுடைய முன்னோர்கள் கட்ட வண்டியில தான் போனார்கள், ஆகவே நான் அதை மாற்ற முடியாது, நானும் கட்டை வண்டியில தான் போவேன் என்று யாராவது அடம் பிடிக்கிறோமா? இல்லை. நம்முடைய முன்னோர்கள் குடுக விளக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். முன்னோர்களுடைய வழியை விட்டு நாம் எப்படி தவறி போவது? இன்றைக்கு குடுக விளக்கு தான் நான் வைத்துக் கொள்ள வேண்டும், எலக்ட்ரிக் லைட்டே வேண்டாம் என்று யாராவது சொல்கிறோமா? இல்லை. நம்முடைய முன்னோர்கள் குருகுல வாசம் போனார்கள், ஆரணித்தை போய் அங்கே ஆசிரியர்களிடத்தில் பயின்று கொண்டார்கள். அந்த பிரகாரம் தான் நானும் செய்வேன், நான் கல்லூரியிலே பள்ளிக்கூடத்திலே போக மாட்டேன் என்று யாராவது சொல்கிறோமா? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய முன்னோர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் மாறுபட்டு இருக்கிறோம். இன்றைக்கு உண்ணுவதிலே, உடுப்பதிலே, போக்கு வரத்திலே, எல்லாவற்றிலுமே நம்முடைய முன்னோர்களைப் போல நாம் ஒன்றுமே செய்கிறது இல்லை. ஆனால் மார்க்கம் என்று வரும்போது முன்னோர்களுடைய வழியை தான் நான் பின்பற்ற வேண்டும். அவர்கள் என்ன செய்தார்களோ, எப்படி தொழுதார்களோ அதே விதமாகத்தான். இன்றைக்கு மார்க்கத்திலே ஏராளமான வேத புத்தகங்கள் இருக்கின்றன. இந்து மார்க்கத்திலே 4 வேதம் இருக்கிறது, மகமதி மார்க்கத்திலே குரான் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மார்க்கத்திலும் வேதங்கள் இருக்கின்றன. ஆனாலும் இன்றைக்கு மக்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பார்க்கும்போது இந்த வேதத்தை பின்பற்றுவதாக மார்க்கம் இல்லை. முன்னோர்களை, பாரம்பரியங்களை பின்பற்றி தான் இன்றைக்கு மார்க்கத்தினுடைய காரியங்கள் நடக்கிறதே ஒழிய அவரவர்கள் அந்தந்த வேதங்களை அங்கே பின்பற்றுகிறது இல்லை என்பதை நாம் நிச்சயமாக அறியலாம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகவே இந்த சற்று நேரத்திலே தேவனுடைய பிள்ளைகள் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த மார்க்கத்திலே மட்டும், இந்த கடவுள் தொழுகையில மட்டும் நமக்கு எந்த விதமான என்கொயரி இல்லை, ஒரு ரிசர்ச் இல்லை. எதை வேண்டும் என்றாலும் கண்மூடித்தனமாக தொழுது கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கு மற்ற மார்க்கத்திலே கண் திறந்தவர்களாக மற்ற காரியங்களிலே இது என்ன அது என்ன என்று ஆராய்ச்சி பண்ணி நாம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள், மார்க்கம் என்று வரும்போது, தெய்வம் என்று வரும்போது கண்ணை மூடிக்கொண்டு நாம் என்ன செய்கிறோம் என்றால் செய்கிறோம். அதுல மாத்திரம் கண்மூடித்தனமாக இருக்கிறோம். இது சரிதானா? நாளைக்கு ஆண்டவருடைய நியாய தீர்ப்பிலே நாம் நிற்கும் போது ஆண்டவர் இந்த கேள்வி கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய தந்தையார் போன வழியிலே நான் போனேன், என்னுடைய மூதாதையர்கள் சென்ற பிரகாரமாகவே நான் சென்றேன், நான் வணங்கினேன், நான் தொழுவேன். அப்போ ஆண்டவர் கேட்பார், சரி, மார்க்கத்தில் மாத்திரம் மூதாதையர்களை பின்பற்றினீர்களே, மற்ற எதிலையாவது நீங்கள் மூதாதையர்களை பின்பற்றினீர்களா என்று கேட்பார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தொழுது கொள்ளுகிற காரியத்திலே நாம் மிக ஜாக்கிரதையாக கவனமாக நாம் இருக்க வேண்டும். எதை வேண்டும் என்றாலும் தொழுது கொள்ளக்கூடாது. அந்த தொழுது கொள்ளுகிற காரியங்களிலே இது சரிதானா, இப்படி செய்வது சரிதானா என்று மார்க்கத்திலே ஒரு ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும். இந்த தெய்வம், நம் தொழுது கொள்ளுகிற தெய்வம் நமக்கு பரலோகத்தை கொடுக்குமா, நம்மை புத்திய ஜீவனுக்கு நமக்கு வழி நடத்துமா,
ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்க வேண்டும். நாம் இருக்கிற ஒரு சபை, நாம் இருக்கிற ஒரு விசுவாசம், நாம் இருக்கிற ஒரு மார்க்கம், இந்த மார்க்கம் சரிதானா? இதிலே நாம் இருந்தால் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகலாமா? பரலோகம் ஒண்ணுதான், நாம் வணங்குற தெய்வமும் ஒன்றுதான், நாம் படிக்கிற வேதமும் ஒன்றுதான். இந்த ஒரு வேதத்தை வைத்துக் கொண்டு ஒரு தெய்வத்தை வணங்கிக் கொண்டு 1008 பிரிவுகளாக நாம் பிரிந்திருக்கிறோமே, இது சரிதானா? அப்படியானால் இந்த 1008 பிரிவுகளும் நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகுமா? இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் மத்தியிலே வைத்து நாம் தொழுகிற அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து தெரிந்து தொழ வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு இந்த காரியத்தை உங்கள் முன்பாக நான் வைக்க நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படி தொழ வேண்டும், அல்லது கடவுள் யார், மார்க்கம் என்ன என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள உங்களுக்கு விருப்பமானால் ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவதற்கு சித்தமாக இருக்கிறார். தான் யார் என்பதையும், உண்மையான தெய்வம் எது என்பதையும், அந்த மார்க்கம் எது என்பதையும் ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்வதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 629வது பக்கத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டின் புத்தகத்துல இங்கு விசேஷ விதமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 912வது பக்கம் பழைய ஏற்பாட்டின் புத்தகம். அதுல ஆண்டவர் சொல்லுகிறதை கவனியுங்கள். எரேமியா 29ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறேன். எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அப்படியானால் முழு இருதயத்தோடு நாம் ஆண்டவர் யார் என்பதை தேடுவோமானால், உண்மையான மார்க்கம் எது, உண்மையான சபை எது, உண்மையான சத்தியம் எது என்பதை நாம் தேடுவோமானால் அதை நீங்கள் கண்டுபிடிக்க தான் உதவி செய்வதாக ஆண்டவர் நமக்கு வாக்களிக்கிறார். சில சமயங்களிலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த ஆர்வம் நமக்கு வேண்டும். ஏனோ தானோ என்று நாம் வாழ்வு இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடாது. இந்த உலக வாழ்விலே நாம் ஏனோ தானோ என்று இருக்கிறது இல்லை. ஏனோ தானோ என்று நாம் துணிமணிகளை போடுகிறது, ட்ரெஸ் பண்றதில்லை. ஏனோ தானோ என்று நாம் சமையலை செய்கிறது இல்லை. ஏனோ தானோ என்று நாம் பிரயாணம் பண்ணுகிறது இல்லை. எது எப்படி இருந்தால் தானே என்ன என்று எந்த காரியத்தை நாம் செய்கிறது இல்லை. நாம் செய்கிற காரியங்கள் திட்டவட்டமாக இருக்கிறது. நாம் துணி அணியும் போது ஒரு சேலை, அதற்குள்ள ஒரு காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிகிறோம். அதே போல நாம் ஒரு ஊருக்கு போகும்போது இன்ன ஊருக்கு போகிறோம், இந்த பஸ்ல ஏறுகிறோம் என்று செய்கிறோம். இப்படி ஏனோ தானோ என்று அது எப்படியாவது இருந்து விட்டு போகட்டும் என்று நாம் செய்கிறது இல்லை. ஒரு குழம்பு செய்யும் போது அது புளி குழம்பா, அது சாம்பாரா என்று இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்கிறோம். திட்டவட்டமான காரியங்களை செய்கிறோம். மார்க்கத்துல மாத்திரம் ஏனோ தானோ என்று, அது எங்கே இருந்தால் என்ன, அது எந்த சபையில் இருந்தால் என்ன, அல்லது எந்த மார்க்கத்தில் இருந்தால் என்ன, அது எந்த கடவுளை கும்பிட்டால் என்ன, எப்படி அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்து போகும்? அறிவுள்ளவர்கள் அப்படி செய்வார்களா? பகுத்தறிவுள்ளவர்கள் அப்படி செய்வார்களா? விஞ்ஞான உலகத்தில் மக்கள் அப்படி செய்வார்களா? ஆகவே விஞ்ஞான உலகத்திலே அறிவுள்ள மக்கள் எந்த கடவுளை, எப்படிப்பட்ட கடவுளை தொழுது கொள்ள முடியும் என்ற அந்த காரியத்தை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேச நான் விரும்புகிறேன். ஒரு சன்னியாசியின் இடத்துல ஒரு வாலிபன் போய், ஐயா நான் கடவுளை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், எனக்கு அந்த கடவுளை பார்ப்பதற்கு வழிகாட்டும் என்று சொன்னார். அப்பொழுது பக்கத்திலே ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆற்றுக்குள்ளாக அந்த வாலிபனை கூட்டிக் கொண்டு போனார். எதற்காக ஆற்றுக்குள்ளே கூட்டிக் கொண்டு போகிறீர்கள், நீ பேசாமல் வா என்று சொன்னார். ஆற்றுக்கு கழுத்தளவு ஆழத்திலே போன உடனே அந்த சன்னியாசி சொன்னார், மகனே இப்பொழுது நான் ஒன்று செய்ய போகிறேன் என்று சொல்லி திடீரென்று அவனுடைய தலையை பிடித்து தண்ணிக்குள்ளாக அமைக்க விட்டார். சரி, 1 நிமிஷம் 2 நிமிஷம் அவனுக்கு மூச்சு எடுக்கிறது, திணறுகிறது, செத்து போய்வான் போல தெரிகிறது, திணறி கொண்டிருக்கிறார். எப்படியாவது வெளியே வந்து விட வேண்டும், மூச்சு எடுக்க வேண்டும். அப்பொழுது அவனுடைய தலையை அவர் வெளியே கொண்டு வந்தார். தண்ணீரை குதிரை விட்டு பெருமூச்சு எடுத்து சிறிது நேரம் அவகாசப்படுத்திக் கொண்டு அவன் கேட்டார், ஐயா என்ன இது, என்னை கொன்று போட விரும்புகிறீர்களா? அந்த ஞானி சொன்னார், சன்னியாசி சொன்னார், நீ கொன்று போட வேண்டும் என்று விரும்பவில்லை அப்பா. நீ தண்ணீருக்குள்ளாக உன்னுடைய கழுத்தை நான் அமைக்கின போது, உன்னுடைய தலை அமைக்கின போது மூச்சு விட வேண்டும் என்று நீ எவ்வளவு ஆசைப்பட்டாய். எப்படியாவது தலைக்கு மேலே உன்னுடைய கழுத்தை கொண்டு வந்து மூச்சு வாங்க வேண்டும், உயிரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயே. அப்படி ஒரு ஆசையோடு, அப்படி ஒரு ஆவலோடு நீ ஆண்டவரை தேடினால் நிச்சயமாக ஆண்டவரை நீ கண்டுபிடிப்பாய் என்று சொன்ன. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உண்மையான தெய்வம் எது, உண்மையான மார்க்கம் எது, எந்த மார்க்கம், எந்த தெய்வம், எந்த சத்தியம், எந்த விசுவாசம் தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகும் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் விசேஷ விதமாக அறிந்து கொண்டவர்களாக நாம் வணங்க வேண்டும்.
தெரிந்து கொண்டவர்களாக நாம் தொழ வேண்டும். அறிந்தும் தெரிந்தும் நாம் தொழும்போது அது நமக்கு நிச்சயமாக ஆண்டவருக்கு, நமக்கு வேதத்திலே ஆண்டவர் சொன்ன வழியிலே நம்ம நடக்கும்போது ஆண்டவருடைய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு விசேஷ விதமாக தருவார். இந்த மார்க்கத்திலே அநேகர் என்ன நினைக்கிறார்கள், எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் சரிதான், எந்த தெய்வத்தை தொடங்கினாலும் சரிதான், ஒரு பிராட் மைண்ட், ஒரு லிபரல் மைண்ட், ஒரு பரோகரமான ஒரு சிந்தை இருக்கிறது. இதுல என்னத்துக்கு ஒரு நேரோவே, ஒரு ஒரு விதமான சிறிய ஒரு எண்ணம் எதற்காக வேண்டும், ஒரு பரந்த எண்ணம் இருந்தால் போதாதா என்று நினைக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பரந்த எண்ணம் எதிலேதான் நமக்கு இருக்கிறது. திருமணம் பண்ணுகிறோம், இந்த பெண் எனக்கு மனைவியாக மட்டும்தான் இருக்க வேண்டுமா, எல்லாருக்கும் மனைவியாக இருக்கக்கூடாத பரந்த எண்ணம் நமக்கு இல்லையே. ஒரு வீட்டை வாங்குகிறோம், அந்த வீட்டிலே போய் நம்ம பேரை போட்டுக்கிறோம். சரி, நம்முடைய வீடையா, எல்லாருக்கும் அது வீடாக இருக்கட்டுமே, பரந்த எண்ணம் இருக்கிறதா நமக்கு? சரி, ஒரு துணிமணியை வாங்குகிறோம், அந்த துணிமணி நம்ம அளவு கொடுத்து அங்கே டெய்லர் கடையில தைக்கிறோம், நமக்கு தானே அதை தைக்கிறோம், எல்லோரும் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று பரந்த எண்ணம் இருக்கிறதா? எதில் தான் நமக்கு பரந்த எண்ணம் இருக்கிறது? ஒரு லிபரல் மைண்ட் இருக்கிறது, ஒரு பிராட் மைண்டட்னஸ் இருக்கிறது, எதிலுமே கிடையாது. ஆனால் மார்க்கம் என்று வரும்போது எதை வணங்கினால் தான் என்ன, எந்த வழியில் போனால் தான் என்ன, எந்த மார்க்கத்தில் போனால் தான் என்ற ஒரு பிராட் மைண்ட், ஒரு லிபரல் மைண்ட் எப்படி இருக்க முடியும்? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் இவைகள் எல்லாவற்றையும் சிந்தித்து நாம் ஆண்டவர் யார் என்பதை அறிந்து உணர்ந்து அதை நாம் தொழுது கொள்ள வேண்டும். இந்த விவிலியத்திலே கடவுளை பற்றி அநேக காரியங்கள் சொல்லுகிறது. அவைகள் எல்லாவற்றையும் சொல்வதற்கு எனக்கு நேரம் இருக்காது. என்றாலும் சில முக்கியமான காரியங்களை நாம் அறிந்து கொண்டால், எத்தகைய கடவுள், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தெரிந்து கொண்டால், நாம் தொழுவதற்கும் வணங்குவதற்கும் அது நமக்கு ஒத்தாசை செய்யும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, தெய்வம் யார் என்பதை எங்களுக்கு நீர் காட்ட வேண்டும் என்று உடைய திருப்பாத்திரை கெஞ்சி கொண்டாடுகிறோம். நாங்கள் தொழுது கொள்ளும் போது உண்மையான பரம்பொருளை தொழுது கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு நீர் ஒத்தாசை செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய மனக்கண்களை திறந்து ஆவியானவர் மூலமாக எங்களுடைய உள்ளத்திலே நீர் பேச வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் பரமபிதாவே, ஆமென். அப்படியானால் திருமறையிலே ஆண்டவரை பற்றி பேசும்போது நாம் வணங்குகிற அந்த தெய்வம், இந்த திருமறை வெளிப்படுத்துகிற தெய்வம், முதலாவதாக அவர் வல்லமையுள்ள ஒரு கடவுள், காட் ஆஃப் பவர். இன்றைக்கு உலகத்தில் எங்கு பார்த்தாலும் ஆண்டவருடைய வல்லமையை நாம் பார்க்கிறோம். இந்த மின்சாரத்தினுடைய வல்லமை எவ்வளவு பெரிய வல்லமை! இன்றைக்கு நம்முடைய விஞ்ஞானத்தை வாசித்து பார்த்தீர்களானால் அங்கே கிராவிட்டி என்ற பவர், ஆகர்ஷண சக்தி என்ற ஒரு வல்லமை இருக்கிறது. இந்த வல்லமை எப்படிப்பட்ட ஒரு வல்லமை! இந்த சூரியனிலிருந்து நம்முடைய உலகம் 9 கோடி மைலுக்கு அந்த பக்கமாக இருந்தாலும் அந்த ஆகர்ஷண சக்தினாலே அந்த சூரியன் நம்முடைய உலகத்தை பிடித்துக்கொண்டு இழுத்துக்கொண்டு, இல்லாவிட்டால் நம்முடைய உலகம் எங்கேயாவது போய்விடும். இழுத்துக்கொண்டு இந்த உலகமானது தன்னுடைய பாதையிலே போவதற்காக அப்படியே அது இழுத்துக்கொண்டு, சரியானபடி இழுத்துக்கொண்டிருக்கிறது. ஒரு விஞ்ஞானி இதை பற்றி சொன்னார். இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கு, நம்முடைய உலகத்திற்கும் இடையிலே இருக்கிற அந்த இழுத்துக் கொள்ளுகிற அந்த வல்லமை பற்றி அவர் பேசும்போது சொன்னார், இந்த வல்லமை எப்படி இருக்கிறதால் 3 கோடி 60 லட்சம், கவனிங்க, 3 கோடி 60 லட்சம் 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 டன் வல்லமை உள்ளது. அப்படியானால் அது எவ்வளவு பெரிய வல்லமை! அண்ட சராசரங்களிலே உருண்டோடுகிற ஏராளமான சூரியன்கள், சந்திரன்கள், பிரம்மாண்டமான உலகங்கள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தது மட்டுமல்ல, தன் பாதையிலே அவைகள் ஓடுவதற்கும் தன்னுடைய வேலைகளை செய்வதற்கும் ஆண்டவர் அமைத்திருக்கிறாரே. அப்படியானால் அவருடைய கை, அவருடைய வல்லமை எவ்வளவு பெரிய ஒரு வல்லமை! மனிதன் ஒரு சில பவுண்டு உள்ள அந்த கோளங்களை வானத்திற்கு 200 மைல் 300 மைலுக்கு அனுப்பிவிட்டு கைதட்டி ஆர்ப்பரிக்கிறார். எவ்வளவு பெரிய ஞானம், எவ்வளவு பெரிய அறிவு, எவ்வளவு பெரிய வல்லமை என்று! பிரம்மாண்டமான உலகங்களை நம்முடைய எண்ணத்திற்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்டு நம்மாலே கணக்கிட முடியாத பிரம்மாண்டமான உலகங்களை இந்த வான மண்டலங்களிலே ஆண்டவர் தொங்க வைத்திருக்கிறாரே, அதை ஓட வைத்திருக்கிறாரே, அதை பாதுகாக்கிறாரே. அப்படியானால் அந்த வல்லமை எவ்வளவு பெரிய வல்லமை என்பதை நாம் விசேஷ விதமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவைகளை பற்றி
மழை வருகிறது, பயங்கரமான மழை வருகிறது. இவ்வளவு பெரிய வல்லமை, மனிதன் அதை தாங்கக்கூட முடியவில்லை, அதன் முன்பாக நிற்க முடியவில்லை. திடீரென்று மின்னல் மின்னுகிறது, இடி இடிக்கிறது. இவர்களை பார்த்து மனிதன் பயந்து போய் சமயங்களில் அதை கடவுள் என்று வணங்கக்கூடிய ஒரு அளவு பயப்படுகிறார். ஆகவே நாம் பார்க்கிற பிரகாரமாக காற்றடிக்கிறது. அந்த காற்று ஒரு வினாடி, 2 வினாடி, 3 வினாடி இந்த புயல் காற்று அடித்து எவ்வளவு சேதத்தை உண்டு பண்ணி விடுகிறது. திடீரென்று கடல் அலைகள் பொங்கி உலகத்தின் பல பகுதிகளை அழித்து விடுகிறது. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே எங்கு பார்த்தாலும் பிரம்மாண்டமான வல்லமைகள், சக்திகள். அந்த பிரம்மாண்டமான வல்லமைகள், சக்தியின் மத்தியிலே நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நாம் வணங்குகிற தெய்வம் சக்தி அல்ல. இன்றைக்கு மக்கள் என்ன செய்கிறார்கள்? சக்தியை வணங்குகிறார்கள், வல்லமைகளை தெய்வமாக வணங்குகிறார்கள். ஆனால் அந்த வல்லமைகளுக்கு மேலாக அந்த வல்லமைகளை உடைய ஒரு கடவுளை வணங்குவதை விட்டு சக்தியை தெய்வமாக இன்றைக்கு நாம் வணங்குகிறார்கள். அதுல இன்னொரு விஷயம் இங்கே நாம் பார்க்கும்போது, திருமறையில இதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 275வது பக்கத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 275, கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிறேன். 16, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் அதிக துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். அவர் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவருக்குள் இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. ஆங்கிலத்தில் அது எப்படி போட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆல் ஹோல் டுகெதர் இன் ஹிம். அவருக்குள்ளாக பிடித்து கொண்டு, பற்றி கொண்டு, இழுத்து கொண்டு அவருக்குள்ளாக இருக்கிறது. அந்த தேவனுடைய வல்லமை, அந்த தேவனுடைய சக்தி எல்லா விதமான காரியங்களையும் இழுத்து கொண்டு, பிடித்து கொண்டு, தன்னுடைய கரத்திலே அதை வைத்துக் கொண்டு இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்படியானால் நம்முடைய கடவுள் எவ்வளவு வல்லமையுள்ள கடவுள்! நம்முடைய கடவுள் வல்லமையுள்ள கடவுள். உங்களுக்காகவும் எனக்காகவும் எது வேண்டும் என்றாலும் அவர் செய்வார். அந்த உண்மை தெய்வத்தை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அடியான் அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான், ஆண்டவரே, இதோ நாங்கள் யுத்தம் செய்கிறோம், எதிரிகளை அழிக்க வேண்டும், இந்த சூரியனை நிற்க வையுங்கள், வானத்திலே நிற்க வையுங்கள் என்று அவர் பிரார்த்தனை பண்ண போது, அந்த சூரியன் ஒரு நாள் அளவும், ஏறக்குறைய ஒரு நாள் முழுவதும் அந்த வானத்திலே தன்னுடைய நிலை மேல் நின்றது. விஞ்ஞானிகள் இதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஏனென்றால் சூரியன் நிற்பதானால் அதோடு கூட சேர்ந்து அதனுடைய எல்லா விதமான கிரகங்கள், சந்திரங்கள் எல்லாம் நிற்க வேண்டும். அப்படி சூரியனும் இந்த கிரகமும் இந்த சூரிய வட்டமும் என்றால் மற்ற சூரிய வட்டங்கள், மற்ற அந்த அண்ட சராசரங்களிலே ஒரு பெரிய மாறுதல் உண்டாகும். அது பிரம்மாண்டமான மாறுதல் உண்டாகும். என்றாலும் ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்டு, ஒரு விண்ணப்பத்தை கேட்டு, இந்த அண்ட சராசரங்களிலே நடக்கக்கூடாத, நினைத்து கூட எண்ணி கூட பார்க்க முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்தார். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்காக ஆண்டவர் எதையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் விசுவாசிக்கிற அந்த ஆண்டவர், நம் பாரத்தை அவர் மேலே வைத்து விடுவோமானால், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போமானால், நமக்காக ஆண்டவர் இந்த உலகத்தில், இந்த அண்ட சராசரங்களிலே, இந்த பிரபஞ்சத்திலே எதை வேண்டுமானால் செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார் என்று விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி செய்த காரியத்தை ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கவலைப்படுவது என்ன? எதற்காக நாம் கவலைப்பட வேண்டும்? எதற்காக நாம் சஞ்சலப்பட வேண்டும்? எதற்காக நாம் அழ வேண்டும்? எதற்காக நாம் இதுவோ அதுவோ என்று கலங்க வேண்டும்? நாம் வணங்குகிற தெய்வம், நம்முடைய இறைவன் அண்ட சராசரங்களை படைத்து ஆண்டு நடத்துகிற தெய்வம் ஆயிற்றே, பெரும் வல்லமை உள்ள தெய்வம் ஆயிற்றே. அவர் எப்படி நமக்காக எதையும் செய்யாமல் இருப்பார்? நான் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த போது எனக்கு ஒரு தந்தி வந்தது. தாயார் அதிக வியாதியாயிருக்கிறார்கள், சீக்கிரமாக புறப்பட்டு வா. நான் பூனாவிலே படித்துக் கொண்டிருந்தேன். எனது ஊர் கோயம்புத்தூர் பக்கத்திலே இருக்கிறது. நான் அதிகமாக என்னுடைய தாயை நேசித்த ஒரு மகன். அம்மாவுக்கு சுகவீனம் என்று சொல்லி உடனே நான் புறப்பட்டு ட்ரெயினை பிடித்து எப்படியாவது வந்து சேர வேண்டும் என்று அவசரமாக ஓடி வந்தேன். அங்கே ஈரோட்டுக்கு வந்தேன்.
கோவைக்கு போனேன். அங்கிருந்து 8 மைல் தூரத்திலே என்னுடைய வீடு இருக்கிறது. இரவு 1 மணி. என்ன செய்வது என்று தெரியவில்லை. எந்த விதமான வாகனமும் கிடையாது. அங்க ஒரு சைக்கிள் கடை இருந்தது. 1 மணிக்கு போய் அதை தட்டினேன். அவர் கோபத்தோடே திறந்தார். நான் சொன்னேன், அவரை வணங்கினேன். ஐயா, என் மேலே நீங்க கிருபையா இருக்க வேண்டும். இரவிலே உங்களை நான் துன்பப்படுத்துகிறேன். ஆனால் என்னுடைய தாய் ரொம்ப சுகவீனமாக இருக்கிறார்கள். ஒருவேளை இருந்து போவார்களோ என்று எனக்கு தெரியாது. நான் யார் என்று உங்களுக்கு தெரியாது. என்றாலும் நீங்கள் தயவுசெய்து எனக்கு ஒரு சைக்கிள் கொடுக்க வேண்டும். எந்த வழியிலும் போவதற்கு வழி இல்லை. அவருடைய கரங்களை பிடித்து நான் கெஞ்சி அழுதேன். அவர் எனக்காக வருத்தப்பட்டு பச்சதாபப்பட்டு ஒரு சைக்கிளை எடுத்து கொடுத்து, உன்னை நான் நம்புகிறேன் தம்பி, நீ கொண்டு வந்து கொடுத்து விடு என்று சொன்னார். அந்த ஏராளமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. பயங்கரமான மழை. எப்படி அந்த மழையிலே போவது? காற்று சூறாவளி காற்றாக அடிக்கிறது. சைக்கிளை மிதித்துக் கொண்டு எப்படி ஓடுவது? என்னுடைய ஊருக்கு போக வேண்டும் என்றால் ஏற்று பாதை. நான் சாப்பிடவில்லை. 1.5 நாள் பிரயாணம். உடம்பு ரொம்ப பலவீனமாக இருந்தது. அந்த சைக்கிளை ஏறி மிதித்து பார்த்தேன். கொஞ்சம் கூட நகரவில்லை. 2-3 அடி தான் நகர்ந்தது. மழை குட்டு குட்டு என்று கொட்டுகிறது. புயல் வேகமாக அடிக்கிறது. பயங்கரமான காற்று. என்ன செய்வது? அந்த ரோட்டிலே, நடு ரோட்டிலே அந்த சைக்கிளை நிறுத்திவிட்டு முழங்கால் படிட்டு ஜெபித்தேன். தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், என்னுடைய தாயை பார்ப்பதற்கு எனக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும். எனக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த ஜெபத்தை முடித்துவிட்டு எழுந்து அந்த சைக்கிளை மிதித்தேன். 1/2 மணி நேரத்திலே என்னுடைய வீட்டிலே இருந்தேன். அந்த கதவை திறந்து கொண்டு அம்மா என்று கூப்பிட்டு கொண்டு போனேன். மகனே என்று சொன்னார்கள். அவருடைய வியாதி சுகமாகிவிட்டது. கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். இந்த இடத்திலே நின்று கொண்டு ஆயிரக்கணக்கான அனுபவங்களை ஆண்டவர் எனக்கு செய்ததை உங்களுக்கு சொல்ல முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனால் ஒன்று மாற்றம் நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன். அவரை நேசிக்கிற பிள்ளைகளாகிய உங்களுக்கு, அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகிய உங்களுக்கு, நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய நம்பிக்கையும் அவர் மேலே வைத்திருக்கிற பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அவருடைய கரங்கள் சோர்ந்து போகாது, குன்றி போகாது. அவருடைய வல்லமை இல்லை என்று சொல்ல மாட்டார். சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக அந்த வல்லமையை எப்படி வேண்டும் என்றாலும் அவர் உபயோகிப்பார். ஆகவே அவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வல்லமை நமக்கு பெரிது. இந்த பெரிய வல்லமையுள்ள கடவுளை நாம் வணங்க வேண்டும். ஏதோ ஒன்றை வணங்க வேண்டும் என்று அல்ல. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அண்ட சராசரங்களை படைத்து ஆண்டு நடத்துகிற ஒரு தெய்வம் தான் தெய்வமாக இருக்க முடியுமே ஒழிய எது வேண்டும் என்றாலும் தெய்வமாக இருக்க முடியாது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 10 மாதம் நம்முடைய வயிற்றிலே சுமந்து பெற்றெடுத்த அந்த பெண் தான் நம்முடைய தாயாக இருக்க முடியுமே ஒழிய எந்த பெண்ணும் நம்முடைய தாயாக இருக்க முடியாது. அண்ட சராசரங்களையும் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தையும் உருவாக்கின அந்த சக்தி, அந்த பரம்பொருள், அந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வமாக இருக்க முடியுமே ஒழிய எது வேண்டும் என்றாலும் நம் தெய்வமாக அங்க வணங்க முடியாது. இங்கு பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 886 பக்கத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 886 பக்கம் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 10ஆம் அதிகாரத்திலே அங்கே நான் வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை சொல்லுங்கள் என்ற. அப்படியானால் கர்த்தரே மெய்யான தெய்வம். அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி எதிரும், அவருடைய குடும்பத்தினால் ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகவே அவர் வல்லமையுள்ள தெய்வம். இந்த உலகத்திலே தேவன் அவரை நம்புகிறவர்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சஞ்சல்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய பாரங்களையும் உங்களுடைய துக்கங்களையும் உங்களுடைய வேண்டுதலையும் அந்த உண்மையான தெய்வத்தினத்திலே கொடுங்கள். அண்ட சராசரங்களை படைத்த அந்த அநாதி தேவன் உங்களுடைய காரியத்தை நிச்சயமாக வாய்க்க பண்ணுவார். அவர் அதை தலைமையில் எடுத்துக்கொள்வார். தம்முடைய கருத்தின் கீழே வைத்து அதை உங்களுக்கு முடித்து தருவார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நாம் எத்தனை நாளைக்கு வாழ போறோம்? கொஞ்ச நாளைக்கு தானே. இந்த உலகத்தின் வாழ்வில் மாத்திரம் ஆண்டவர் தம்முடைய சக்தியை காட்ட மாட்டார். அது மாத்திரம் போதாதல்லவா? இந்த உலகத்தில் பாவிகளாக வாழ்கிற நாம், இந்த உலகத்தில் அநியாயம் செய்து வாழ்கிற நாம்,
சங்கீதக்காரன் இதை குறித்து எழுதும் போது என் தாயின் கற்பத்திலே நான் பாவத்திலே பிறந்தேன் என்று எழுதுகிறார். பிறக்கும் போதே பாவத்துக்குள்ளாக பிறந்தோம். நாம் வளரும் போது பாவத்துக்குள்ளாக வளர்க்கிறோம். நாம் இந்த உலகத்தில் வாழும் போது பாவத்துக்குள்ளாகவே வாழ்கிறோம். அந்த பாவம் என்பது நம்மை அடிமையாக்கி விட்டிருக்கிறது. அந்த பாவத்தை மீறி செயல்பட முடியல. அந்த பாவத்தின் மேல வெற்றி கொள்ள முடியல. பலவிதமான பலவிதமான பழக்கங்களுக்கு அடிமையாகிவிட்டோம். இன்றைக்கு உலகத்தில் வாலிப பிள்ளைகள் ட்ரக் அடிக்ட், இந்த மருந்துகளுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். குடிபோதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். நாம் யாருக்கும் குடியெல்லாம் நமனே எஞ்சோம் என்று பாரதியார் பாடினார். நாம் யாருக்கும் அடிமைகள் அல்ல, எமனு கூட நம் அடிமைகள் அல்ல என்று பாரதியார் பாடினாரே. அந்த நாட்டிலே நாம் பிறந்திருக்கிறோமே. ஈச்ச மரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் பனைமரத்துக்கும் விடுதலை என்று NSK அவர்கள் பாடினார்கள். அப்படியானால் வெள்ளைக்காரரிடத்துல இருந்து நாம் விடுதலை வாங்கி கொண்டு அது மாத்திரம் போதாதா? இன்றைக்கு குடிப்பழக்கத்திற்கும், இன்றைக்கு மதுமான பழக்கத்திற்கும், இன்றைக்கு ட்ரக் அடிக்டாகவும், இன்றைக்கு சிகரெட்டுக்கு அடிமை, இன்றைக்கு காப்பிக்கு அடிமை, இன்றைக்கு டீக்கு அடிமை, எல்லாவற்றுக்கும் அடிமையாக இருக்கிறோம். தலை நிமிர்ந்து வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், ராஜர்களாக அரசர்களாக எல்லா விதமான தீய பழக்கத்திற்கும் வெற்றி பெற்றவர்களாக வாழக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு இந்த தீய பழக்க வழக்கங்களிலே தீய சக்திகளுக்கு அடங்கி கேவலமாக அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இது சரிதானா? அப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அடிமைத்தனம் வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகத்தின் எந்த சக்தியும் நம்மை கட்டுப்படுத்தக்கூடாது. இந்த உலகத்தின் எந்த காரியமும் நம்மை அடிமை கொள்ளக்கூடாது. ஆண்டவர் ஒருவருக்குத்தான் நம் அடிமை. ஆண்டவர் ஒருவருக்குத்தான் நாம் கட்டுப்படுவோம். நம்முடைய தலைகளை அந்த ஆண்டவர் ஒருவருக்குத்தான் நாம் தாழ்த்துவோம். அப்படிப்பட்ட ஒரு நியமத்திலே ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறாரே. அப்படி இருக்கும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த வல்லமையுள்ள அந்த ஆண்டவர் இந்த உலக பிரகாரமான காரியங்களை மாத்திரம் வல்லமையுள்ள கடவுள் அல்ல. திருமறை என்ன சொல்கிறது என்றால், இந்த பாவ உலகத்திலே பிறந்து பாவத்திற்கு அடிமையாகி தத்தெடுத்துக் கொண்டு அடிமைகளாக வாழ்கிற நம்மை இந்த பாவத்திலே இருந்து விடுதலை செய்வார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று வேதம் சொல்கிறது. அந்த இயேசு என்ற நாமம் எவ்வளவு மகத்தான ஒரு நாமம், எவ்வளவு ஒரு பிரசியஸ் நேம், எவ்வளவு ஒரு அருமையான ஒரு நாமம். ஏன் அது அந்த நாமத்தை அதிகமாக நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது? இயேசு இயேசு என்று நாம் அதை சொல்லி வணங்க வேண்டியிருக்கிறது. காரணம், இயேசு என்றால் இந்த பாவத்திற்கு அடிமைகளாக அல்ல என்று வேதம் நமக்கு அதை பற்றி விசேஷ விதமாக பேசுகிறது. இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும் போது அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எழுதுகிறார். 865வது பக்கம், பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 865, ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 59:1, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. எவ்வளவுதான் நாம் பாவிகளாக இருந்த போதிலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எவ்வளவுதான் பாவத்தின் படுகொலியிலே நாம் அவிழ்ந்து போன போதிலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசும்போது விசேஷமாக ஒன்றை எழுதுகிறார். பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 694வது பக்கம், 694வது பக்கத்திலே வாசிக்கிறேன். சங்கீதம் 40 சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறதை கேளுங்கள். 2வது வசனம், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். பயங்கரமான குழியிலே, பாவக்குழியிலே விழுந்து கிடக்கிறோம். அந்த பாவக்குழியிலே இருந்து யாரும் நம்மை எடுத்து விடுதலை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட பயங்கரமான குழி. அந்த குழிக்குள்ளாக விழுந்து கிடக்கிற நாம் உளையான சேரு என்று சொன்னால் அது ஒரு விதமான சேரு. அந்த சேற்றிலே நீங்கள் அமிழ்ந்து விட்டுவீர்களானால் அந்த சேற்றிலே இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் எழும்ப பிரயாசப்படுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அமிழ்ந்து கொண்டே போவீர்கள். வெளியிலே இருந்து யாராவது உங்களை தூக்கி எடுக்க வேண்டுவதுதான். அப்படி வெளியிலே இருந்து எந்த உதவியும் வராவிட்டால் நீங்கள் எவ்வளவு தூரம் எழும்ப முயற்சிப்படுகிறீர்களோ அவ்வளவு தூரம் அமிழ்ந்து கடைசியில அந்த சேற்றுக்குள்ளாக முழுகி போக வேண்டும். ஒரு மனிதன் தன்னை அந்த உளையான சேற்றிலே இருந்து விடுவித்துக் கொள்ளவே முடியாது. He needs outside help. வேற யாராவது வெளியில இருந்து ஒரு கயிறை தூக்கி எறிந்து அதை பிடித்துக் கொண்டு இழுத்து அவனை வெளியேற்றினால்தான். அதே போலவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பாவம் என்பது அந்த பயங்கரமான குழி.
அந்த உளையான சேரு. அதிலே சிக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் நம்முடைய சக்தினாலே, நம்முடைய பலத்தினாலே எழும்பி வரவே முடியாது. நீங்கள் எவ்வளவு படித்தால் என்ன, எவ்வளவு அறிவுள்ளவர்களாக இருந்தால் என்ன, எவ்வளவு ஞானம் இருந்தால் என்ன, எவ்வளவு தந்திர மந்திரங்கள் நமக்கு தெரிந்தால் என்ன, இந்த உலகத்தில் மனிதர்கள் பாவத்திலே இருந்து விடுதலை பெறவே முடியாது நம்முடைய முயற்சியினாலே. ஆகவே பரலோகத்தின் ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி அந்த உளையான சேற்றிலே, அந்த பாவ படுகொலியிலே இருக்கிற பிடித்து அவர் இழுத்து நம்மை வெளியே எடுத்து நம்முடைய பாதைகளை அங்கே கண்மலையில் மேலே வைத்து நம்முடைய பாதங்கள் திரும்ப வலுவாதபடி அதை உறுதிப்படுத்தி ரட்சிப்பின் பாதையிலே நடத்துகிறார் என்று திருமறை நமக்கு சொல்கிறது. இந்த உலகத்தின் மக்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உளையான சேற்றிலே இருந்தாலும் சரி, பாவப்படுகொலியில் எவ்வளவு ஆழம் அமிழ்ந்தாலும் சரி, மகதலேனா மரியாளை பற்றி நாம் வாசிக்கிறோம். நல்ல குடும்பத்திலே பிறந்த ஒரு பெண், அழகான ஒரு பெண், தவறி போனால், அவள் ஒரு வேசியானால், அவள் ஒரு தெரு வேசியானால், பயங்கரமான ஒரு பெண் ஆனாக மாறினாள். ஆண்டவர் அவளுடைய பாவத்தை மன்னிக்கவில்லையா? ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு ஒரு பலம் கொடுக்கவில்லையா? ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு ஒரு விடுதலை கொடுக்கவில்லையா? ஆண்டவர் அந்த பெண்ணை ரட்சிக்கவில்லையா? உயிர் தெழுந்த போது ஆண்டவர் முதலாக பார்த்தது அந்த மகதலேனா மரியாளை தானே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஒரு நற்செய்தி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர், நாம் வணங்குகிற அந்த ஆண்டவர், இந்த வேதத்திலே வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், அண்ட சராசரங்களை படைத்து ஆண்டு நடத்துகிறவர் மாத்திரமல்ல, ஏதோ உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிற கஷ்டங்களை நிவர்த்திக்கிறவர், நம்முடைய பாரங்களை போக்குகிறவர், நம்மை தூக்கி விடுகிறவர், நமக்கு சந்தோஷம் கொடுக்கிறவர், சமாதானம் கொடுக்கிறவர். அது மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு நித்தியமாக நாம் வாழப்போகிறோமே, அந்த பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போகவும், அந்த பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்றவாறு நம்மை பரிசுத்தப்படுத்தவும், நம்முடைய பாவங்களை கழுவவும், நம்முடைய பாவத்தின் மேலே வெற்றியை கொடுக்கவும், நம்முடைய கால்களை கண்மலையின் மேலே நிறுத்தி வலுவாதபடி தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக நடக்கவும் அவர் வல்லமை உள்ளவர் என்று இந்த திருமறை சொல்கிறது. அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நியூகினியா என்ற ஒரு இடம், இந்த உலகத்தின் பல்வேறு இடங்கள், அந்த இடங்களிலே மனிதர்கள் பிடித்து சாப்பிட்டார்கள். அந்த இடங்களிலே சில இடங்களுக்கு நான் போய் பார்த்திருக்கிறேன். அந்த மனிதர்களை பார்க்கும் போதே பயங்கரமாக இருக்கிறது. இவ்வளவு நாகரீகமான காலத்திலே கூட அந்த மக்களை பார்ப்பதற்கு இன்றைக்கு கூட பயமாக இருக்கிறது. மனிதர்களை பிடித்து நீங்கள் வறுக்கிறது போல வறுத்து சாப்பிடக்கூடியவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட மக்கள் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை, இந்த வேதத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்ட போது இன்றைக்கு எவ்வளவு நாகரிகமாக இருக்கிறார்கள். அந்த பெரிய பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு சாபத்தை சொல்லிக் கொண்டிருந்த வாய், பயங்கரமான சத்தத்தை, போர் சத்தத்தை போட்டுக் கொண்ட அந்த வாய் இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தை துதித்து பாடுகிறது. ஐயா வாங்க, அம்மா வாங்க, இதோ எங்களுடைய குடிசைக்கு வாருங்க, ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் வைத்திருக்கிற இந்த சிறு தேனை பிசுங்கள், இந்த திரு பாலை குடியுங்கள். எத்தனை அன்புள்ள ஜனங்களாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள், எத்தனை பக்தியுள்ள ஜனங்களாக மாறி இருக்கிறார்கள். அந்த அமெரிக்க நாட்டு யுத்தத்திலே ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் போர் நடந்த போது அந்த விமானிகள் அல்லது அந்த காடுகளிலே சிக்கிக் கொண்ட அந்த சிப்பாய்களை அவர்கள் தூக்கி எடுத்து மருத்துவம் பார்த்து ஆயிரக்கணக்கான சிப்பாய்களை பிழைக்க வைத்தார்கள். அந்த அமெரிக்கர்கள் திரும்ப தங்களுடைய நாட்டுக்கு வந்த போது அந்த அமெரிக்கர்கள் அந்த நாட்டினுடைய மக்களை பற்றி எழுதும் போது என்ன எழுதினார்கள்? பிளாக் ஏஞ்சல்ஸ் என்று எழுதினார்கள். கருப்பு தேவதூதர்கள். பாவிகளை பரிசுத்தமாக மாற்றுகிறது, கருப்பான உள்ளங்களை வெள்ளையாக மாற்றுகிறது. பாவப்படுகொலியிலே இருக்கிற நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று அழைத்துக் கொண்டு போகிற அந்த வல்லமை, நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர். அந்த தெய்வத்தை நாம் வணங்க வேண்டாமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் வல்லமையுள்ள ஆண்டவர் மட்டுமல்ல, இந்த வேதம் வெளிப்படுத்துகிற ஆண்டவர், அவர் அழகுள்ள ஆண்டவர். இந்த உலகத்தை உற்று பாருங்கள், இந்த உலகத்தில் பாருங்கள், அந்த சூரிய அஸ்தமனத்தை ஒரு தடவை கன்னியாகுமரியில இருந்து நான் பார்த்தேன். அதனுடைய வண்ணங்கள், அதனுடைய கலர், அதனுடைய காரியங்கள் எத்தனை அழகாக இருக்கிறது. சூரியன் உதிக்கும் போது, சூரியன் அஸ்தமிக்கும் போது, மலைகள், குன்றுகள், அந்த மரங்கள், ஆறுகள், நீரோடைகள், அந்த ஏரிகள், இவர்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது எவ்வளவு பரவசமாக இருக்கிறது, எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த உலகம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆனால் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். 6000 வருஷ பாவத்திலே
இந்த உலகம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த இயற்கை எல்லாம் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இருக்கிறது. ஆண்டவரை நோக்கி என்றைக்கு எங்களுக்கு விடுதலை தருவீர் என்று பிரசவ வேதனைப்படுகிற அந்த பிரசவ வேதனையை இந்த இயற்கை என்ன செய்கிறது என்றால் அங்கு அடைந்து கொண்டிருக்கிறது. புதிய பாட்டின் புத்தகம் 216 பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் கழுத நிருபத்திலே அங்கு நான் வாசிக்கிறேன் 20வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கிறேன். அது என்னவென்றால், சிருஷ்டியானது இந்த உலகத்தின் இயற்கை எல்லாமே அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. நம்ம மாத்திரம் கஷ்டப்படல நினைக்கிறீங்க, இந்த மக்கள் மாத்திரம் துன்பங்களை துயரங்களை அடைந்து கொண்டிருக்கோம் என்று நினைக்கிறீங்க. ஆனால் இப்பொழுது நாம் நிற்கிற இந்த மண், இந்த மணல், இந்த கற்பாறைகள், இந்த மரங்கள் எல்லாருக்கும் உயிர் உண்டு என்று வேதம் சொல்கிறது. இவைகள் பிரசவ வேதனைப்படுகிறது. இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருந்து வேதனைப்படுகிறது. ஆண்டவர் வந்து பாவத்திலே இருந்து நம்மை மீட்டு கொண்டு போக மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளைப் போல இந்த உலகமும் சிருஷ்டியும் ஆண்டவர் வந்து நமக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலையை தரமாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறது. 6000 வருஷ பாவத்திலே மனிதன் எவ்வளவு கேவலமாக போய்விட்டார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆதாம் ஏவாளும் இங்கே படைக்கப்பட்ட போது அவர்கள் எத்தனை அளவுள்ளவர்களாக இருந்தார்கள். அண்ட சராசரங்கள் எல்லாம் அவர்களை கண்டு வியந்தது, ஆச்சரியப்பட்டது, பிரமித்தது. நாளைக்கு அல்லது தற்கால மக்கள் தோற்றமும் மொழிகளின் பிறப்பும் என்று ஒரு செய்தி வருகிறது, ஒரு பிரசங்கம் வருகிறது. தயவுசெய்து அந்த பிரசங்கத்தை விட்டு விடாதீங்க. ஒவ்வொரு பிரசங்கத்திலும் ஏராளமான காரியங்கள் இங்கே அறிந்து கொள்ள காரியங்கள் இருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய நேரங்களை நீங்கள் எப்படியாவது நீங்கள் அதை மிச்சப்படுத்தி இந்த கூட்டத்துக்கு நீங்கள் வரும்படி உங்களை அன்பாக அனுப்புகிறேன், அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை அன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களை எத்தனை 6000 வருஷ பாவத்திற்குள்ளாக இருந்த போதிலும் இன்றைக்கும் மனிதர்கள் அழகாக இருக்கிறார்கள். அன்றைக்கு மனிதனுக்கு இந்த உடை அல்ல, காட்டன் துணி அல்ல, உலன் துணி அல்ல, ஆண்டவர் வெளிச்சத்தினுடைய உடையை கொடுத்திருந்தார். அப்படியானால் நாம் பிரகாசிக்கிற மக்களாக இருந்தோம், தேவ தூதர்களை போல இருந்தோம், ஆண்டவருடைய சாயல இருந்தோம். எவ்வளவு அழகு! அதை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது, அதை சிந்தித்து கூட பார்க்க முடியாது. இந்த உலகமும் மனிதர்களும் எத்தனை அழகுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு பாவத்தினாலே நம்முடைய அழகெல்லாம் போய்விட்டது. விசேஷமாக இன்றைக்கு மனிதர்கள் இந்த அழகெல்லாம் போய்விட்டது என்று சொல்லிக்கொண்டு ஏதாவது வர்ணத்தை தீட்டி நகைகளை போட்டு அல்லது அதை செய்து இதை செய்து அழகாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு பெரிய ஞானி சொல்கிறார், நான் வாசிக்கிறேன், a plain face is often surprisingly beautiful by reason of an inner light. குழந்தைகள் பிறக்கிறார்கள், அது நகை போடுறதில்லை, அலங்காரம் பண்றதே இல்லை. அந்த குழந்தைகளுடைய முகங்கள் எத்தனை அழகாக இருக்கு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அழகு என்று வரும்போது இன்றைக்கு எங்கே அழகு இருக்கிறது? உள்ளத்திலே இருக்கிறது அந்த அழகு. அன்புள்ள மனைவியா, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கவலையுள்ள தன்னை பற்றி அக்கறைப்படுகிற ஒரு புருஷனா, அந்த அழகை விட நமக்கு என்ன வேறு அழகு வேண்டும்? பிள்ளைகளை நேசிக்கிற ஒரு தகப்பனா. இன்னைக்கு குழந்தைகள் பாருங்க, அந்த குழந்தைகள் அழகை யாராவது பார்க்கிறதா? எங்க வீட்டுல நாங்கள்லாம் சிறு வயதா இருக்கும்போது எங்க வீட்டுல ஒரு வேலைக்காரி இருந்தார். அந்த வேலைக்காரி நினைத்தாலே வாந்தி வரும், அவ்வளவு ஒரு அசிங்கமான பெண். அது கருப்புனா அப்படி கருப்பு, அது நல்லாவே இல்லை, அது இப்ப நினைத்தால் கூட. ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த அம்மா தான் எங்களை எல்லாம் வளர்த்தார்கள். அந்த அம்மாவினுடைய கழுத்தை கட்டி பிடித்து கொண்டு நாங்கள் சிறு வயதாக இருக்கும்போது இந்த மடியிலே கொஞ்சி அந்த அம்மாவுக்கு முத்தம் கொடுப்போம். இப்ப நினைச்சு எப்படிதான் அது கொடுத்தோன்னு தெரியாது, அவ்வளவு அழகற்றவர்கள். ஆனால் குழந்தைகளாக இருக்கும்போது அன்புதான் குழந்தைகளுக்கு வேண்டுமே ஒழிய அழகு குழந்தைகளுக்கு வேண்டுவதில்லை. அதுதான் ஆண்டவருடைய நியதி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்னர் பியூட்டி, உள்ளத்திலே ஒரு அழகு, அதை விசேஷமாக கடவுளுடைய பிள்ளைகள் தேடுங்கள். ஆண்டவரும் நம்முடைய உள்ளத்தை தான் பார்க்கிறாரே ஒழிய நாம் வெளியிலே போடுகிற சடங்கு காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறது இல்லை. அப்படியானால் இன்றைக்கு இந்த அழகெல்லாம் அழிந்து போன நிலைமையில, பாழாய் போன நிலைமையில, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவையானது என்ன? உள்ளத்திலே அழகு, பரிசுத்தத்தின் அழகு, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தெய்வ பக்தியுள்ள ஒரு அழகு, நல்ல குணமுள்ள ஒரு அழகு, அவைகள் தான் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. பியூட்டி
டீப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த உலகில் உடல் அழகலா இருக்கிறது. அது என்ன? இந்த தோல் அளவுதான், ஆழம்தான். அது இருதயத்தை தொடாது. இன்றைக்கு உலகம் எல்லாம் தோளைத்தான் பார்க்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஃபேமிலியினுடைய காரியமே, இன்றைக்கு திருமணம் மற்ற காரியங்களுமே எல்லாம் தோல் பிசினஸா தான் போய்விட்டதே ஒழிய உள்ளத்தை பார்க்கிறவர் யார், அந்த உள்ளத்தில் இருக்கிற அழகை பார்க்கிறவர் யார் என்று நமக்கு தெரிவதில்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் அழகுள்ளவர். இதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சீக்கிரமாக அவர் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். இந்த உலகத்தின் அழகற்ற இந்த உலகத்தை முழுவதுமாக அவர் அழித்து புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்க போகிறார். அப்ப பாருங்க, இந்த உலகம் எவ்வளவு அழகாக இருக்கும். இந்த உலகம் ஆண்டவருடைய கருத்திலே இருந்து வந்த போது அண்ட சராசரங்கள் இந்த உலகத்தை பார்த்து பிரமித்தது என்று வேதம் சொல்கிறது. எல்லா உலகத்தாரும் இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலகத்தினுடைய அழகை பார்த்தார்கள் என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, அதை விட 100 மடங்கு அழகுள்ள ஒரு நிலைமை ஆண்டவர் இந்த புதிய வானத்திலே வைத்திருப்பார். அப்பொழுது நீங்களும் நானும் அவரை நேசிக்கிற பிள்ளைகள், அவருக்கு உண்மையாக இருந்த பிள்ளைகள் எத்தனை அழகாக இருக்க போறோம். தேவ தூதர்களை விட அழகுள்ளவர்களாக நாம் இருப்போம் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் நமக்கென்று ஆயத்தப்பட்டிருக்கிற அந்த புதிய எருசலே, அந்த பரலோக ராஜ்யம் எவ்வளவு அழகுள்ளதாக இருக்கிறது. எனக்கு நேரமில்லை கர்த்தருக்குள் பிரியமானவில்லை இவைகள் எல்லாவற்றையும் சொல்வதற்கு. ஆனாலும் ஆவியானவர்களுடைய உள்ளத்திலே பேசட்டும். அழகுள்ள ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழகாக மாற்றுவதற்கு அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த பாவம் நிறைந்த, இந்த அழுக்கான, இந்த கந்தையான, இந்த அசுத்தமான, இந்த கருப்பான இருதயத்தை கர்த்தர் வெளிச்சமான இருதயத்தமாக மாற்றுவார். என்னுடைய கேரக்டர், என்னுடைய குணாதிசயங்களை ஒரு அழகுள்ள மக்கள், கடவுள், அண்ட சராசரங்கள் எல்லாம் விரும்புகிற ஒரு அழகின் கேரக்டராக மாற்றுவார் என்று வேதம் நமக்கு விசேஷமாக அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் 4வதாக நாம் பார்க்கும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஞானம் உள்ள கடவுள். 3வதாக எவ்வளவு ஞானம்! இந்த அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்த போது எவ்வளவு ஞானமாக படைத்த. அதிலே ஒன்றும் பிசுகுவதில்லை, எதுவுமே தப்பிதமாக போகல. அவ்வளவு ஞானத்தோடு ஆண்டவர் படைத்த. அதுல ஒரு ஞானத்தை பாருங்க. இன்றைக்கு ஒரு சிறு காரியத்தில் கூட அந்த ஞானம் நமக்கு தெரியும். வெண்டைக்காய் விதையை போட்டால் அது மாமரமாக வருகிறது இல்லை, அல்லது மாமர விதையை போட்டால் அது சுண்டைக்காயாக வருகிறது இல்லை. எந்த விதையை போடுகிறோமோ அதுதான் வருகிறது. அந்த நியதி ஆண்ட வைத்திருக்கிற அந்தந்த விதைகள் அந்தந்த செடியைத்தான் பிறப்பிக்கும், அந்தந்த மிருகங்கள் அந்தந்த மிருகங்களைத்தான் பிறப்பிக்கும் என்ற நியதி. இது எவ்வளவு ஞானம்! இல்லாவிட்டால் மனித வாழ்க்கையில என்ன ஒரு நம்பிக்கை இருக்கும்? ஒரு விதையை போடுறோம், அந்த செடிதான் வரும்னு நமக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு புலி ஈனினால் அது புலி குட்டியாதான் பிறக்கும் என்று ஒரு நியதி கிடையாது. அப்படி இல்லை. ஆண்டவர் ஒரு ஞானத்தோடு எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார்? அங்கே செய்திருக்கிறார். ஒரு மனிதன் நினைத்தான், படுத்தான், அவன் களைப்பாக படுத்தான் ஒரு ஆலமரத்தடியில, பிரம்மாண்டமான ஆலமரம். அவன் படுக்கும்போது அந்த ஆலமரத்தை உற்று பார்த்து யோசித்தான், என்ன கடவுள், முட்டாள் கடவுள்! இவ்வளோ பெரிய மரம் இருக்கிறது, பிரம்மாண்டமான மரம், இவ்வளோண்டு ஒரு காய வைத்திருக்காரு. அதுக்கு ஏன் இவ்வளவு பிரம்மாண்ட மரத்துல பூசணிக்காய் மாதிரி ஒரு காய் இருக்க கூடாதா? என்ன கடவுள், இவருக்கு என்ன ஞானம் இருக்கிறது என்று நினைத்தான். அவனு படுத்து தூங்கி போனான். திடீரென்று படார் என்று ஒரு சிறு காய், அந்த ஆலங்காய் அவனுடைய நெத்திலே விழுந்தது. திடீரென்று விழித்துக் கொண்டான். ஒரு சின்ன காய், அவன் நினைத்த மாதிரி பூசணிக்காய் அளவு ஒரு பெரிய காய் அவன் நெத்தியில் விழுந்தா அவன் அவ்வளவு சக்னி ஆயிருப்பான். அப்பதான் அவனுக்கு விளங்கிற்று ஆண்டவருடைய ஞானம். ஆண்டவர் ஒருவேளை இந்த யானைகளுக்கு ரக்கையை கொடுத்திருந்தால், இந்த ரக்கையில அப்படியே அந்த யானைகள் பறந்து நம்ம வீட்டு மேல உட்கார்ந்தா என்ன ஆகிறது? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு சிறு காரியத்திலையும் கர்த்தர் எவ்வளவு ஞானமாக படைத்திருக்கிறார். அந்த ஞானத்தை நாம் சொல்லக்கூட முடியாது. விஞ்ஞானிகள், அந்த எடிசன் என்ற அந்த விஞ்ஞானி சொன்னார், இந்த உலகத்தின் ஞானத்தை, விஞ்ஞானத்தினுடைய ஞானத்தை, அறிவியலுடைய ஞானத்தை, இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது இந்த சமுத்திரத்திலே ஒரு சிப்பியில ஒரு தண்ணி எடுத்து, அந்த தண்ணி எடுத்து முண்ட மாதிரி இருக்கிறது நம்முடைய ஞானம், நமக்கு இருக்கிற ஞானம். அந்த காலத்திலே மக்கள் 600 வருஷம் 800 வருஷம் 900 வருஷம் 1000 வருஷம் வாழ்ந்தார்கள். ஆதா முதல் கொண்டு அவங்க எல்லாம் நான் முட்டாள்கள் நினைக்கிறோம், அவங்க எல்லாம் காட்டு மிராண்டிகள் நினைக்கிறோம். நம்ம 10 வருஷம் 15 வருஷம் படிக்கிறோம், இவ்வளவு ஞான அறிவு இருக்குது. அவங்க 700 வருஷம் 800 வருஷம் 900 வருஷம் படிச்சாங்க, எவ்வளவு அறிவுள்ளவர்களாக இருந்திருப்பார்கள். அவங்கள போய் நம்ம காட்டு மிராண்டிகளை நினைக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எங்க பார்த்தாலும் ஆண்டவருடைய ஞானம் ஏராளமாக இருக்கிறது. அவர் ஞானமுள்ள கடவுள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஞானத்தை பற்றி நாம் பேசும்போது இந்த உலகத்தின் ஞானத்தை சொல்லிக்கொண்டே போகலாம்.
ஆனாலும் இன்னொரு ஞானத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஞானம் என்னவென்றால் பரலோகத்திற்கு அடுத்த ஒரு ஞானம், ஆவிக்குரிய ஞானம். அது நம்முடைய ஆவியின் ஜீவியத்திற்குரிய ஒரு ஞானம். இந்த ஞானத்தை பற்றி வேதம் சொல்லும் போது பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 742வது பக்கத்தில் திருப்பிக் கொடுங்கள். பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 742, அங்கு 111வது சங்கீதம் 10வது வசனத்திலே வாசிக்கிறேன். 111வது சங்கீதம் 10வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்படியானால் ஆண்டவருடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஆண்டவருக்கு நாம் பயப்பட வேண்டும், அந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அவர் மேல் நம் விசுவாசத்தை வைக்க வேண்டும், அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் ஞானத்தை தருகிறார். இந்த வேதத்திலேயே அல்லது உலகத்திலேயே பெரும் ஞானி என்று பெயர் பெற்ற சாலமோன், அந்த சாலமோனுக்கு அவ்வளவு பெரிய ஞானம் எப்படி வந்தது? திருமதை இதை குறித்து பேசும்போது ஆண்டவர் சாலமோனுக்கு ஏராளமான ஞானத்தை கொடுத்தார் என்று அங்கே வாசிக்கிறோம். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ஞானம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த பெரும் ஞானத்தை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இந்த வேத வாசிக்கிற பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் அவ்வளவு நன்றாக படிக்கவில்லையா? ஒன்று செய்யுங்க, வீட்டில் ஒரு சின்ன பிளாக் போர்டை எடுத்துங்க. அந்த பிளாக் போர்டில் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை எழுதுங்க, ஒரு சின்ன வசனத்தை. அந்த பிள்ளைகள் மனப்பாடம் பண்ண சொல்லுங்க. 365 நாள் அந்த பிள்ளைகள் 365 வசனங்களை படித்து மனப்பாடம் செய்வீர்களானால் கொஞ்ச நாள்ல பாருங்க, அந்த பிள்ளையை போல புத்திசாலி பிள்ளை யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த வேதத்திலே ஏராளமான ஞானத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதை வாசிக்கிற பிள்ளைகள், இதை சிந்திக்கிற பிள்ளைகள், இதை தியானிக்கிற பிள்ளைகள் பெரும் ஞானிகளாக மாறி இருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்துல 84 பெரிய அறிஞர்கள் இருக்கிறார்கள் என்று கணக்கிட்டு இருக்கிறார்கள் கின்னஸ் புத்தகத்துல. அந்த 84 அறிஞர்கள கணக்கு பார்த்தால் 74 பேர் இந்த வேதத்தை படித்த மாணவர்கள். நியூட்டன் இப்படிப்பட்டவர்கள், வேதத்தை படித்தவர்கள் 74 பேர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேதம் உங்களை ஞானம் உள்ளவர்களாக்கும். இந்த வேதம் அவன் எவைகளே என்ற வேதத்தில் அநேக கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் என்ன சொல்கிறார் என்ற 10 கற்பனை சொல்கிறார். தகப்பனையும் தாயும் கடன் பண்ணுவாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக என்று 10 கற்பனை எடுத்து மேற்கோளாக சொல்கிறார். அப்படியானால் ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் அந்த 10 கற்பனைகளை நீ கைக்கொள் என்று ஆண்டவர் அங்கு சொல்கிறார். இந்த வேத புத்தகத்தை முடிக்கும் போது அந்த முடிவு நேரத்தில் ஆண்டவர் எழுதுவதை கவனியுங்கள். வெளியாமத்தின் புத்தகம் கடைசி பக்கம், வேதத்தின் கடைசி பக்கம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிறேன். 22:14, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய கற்பனையின்படி நடக்கிறவர்கள் ஜீவ விருட்சத்தினுடைய பழத்தை மறுபடியும் புசித்து என்றைக்கும் சாகாமல் இருப்பார்கள். எருசலேம் பட்டணத்தினுடைய கதவு அவர்களுக்கு திறந்திருக்கும் என்று ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். ஆகவே இந்த உலகத்தை எப்படி சட்டங்கள் கட்டுப்படுத்துகிறதோ அதே போல தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இந்த சட்டங்கள், அங்கே 10 பிரமாணங்கள் நம்மை கட்டுப்படுத்துகிறது என்று வேதம் நமக்கு வெகு திட்டவட்டமாக நமக்கு அதை குறித்து சொல்லுகிறது. இந்த சாலமோன் ஞானி, இந்த உலகத்தில் பெரிய ஞானியாகி அவர் இந்த காரியத்தை குறித்து பேசும்போது விசேஷ விதமாக அவர் ஒரு காரியத்தை குறித்து அவர் எழுதினார். அந்த காரியத்தை நாம் என்ன செய்கிறோம் என்றால், பழைய ஏற்பாட்டின் புத்தகத்துல 780வது பக்கத்திலே வாசிக்கிறோம். பழைய ஏற்பாடு 800வது பக்கம். பிரசங்கியினுடைய புத்தகம் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறேன். பிரசங்கி 12, 13, 14 காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அப்படியானால் எல்லா மனுஷரிடத்திலும் கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார்? காரியத்தின் கடைத்தொகை. Let us summarize என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Summary of our life. ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அது எல்லாவற்றையும் அங்கே தொகுத்து பார்த்தால், தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சட்ட திட்டமுள்ள ஆண்டவர். அவர் நமக்காக இதை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினாலே அந்த கற்பனைகளை கை கொள்வோமாக. 5வதாக ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டவர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு மார்க்கங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் ஒன்றை நான் சொல்லுகிறேன், மார்க்கங்களிலே ஆண்டவருடைய மார்க்கம் எது என்றால், எந்த மார்க்கத்தில் பரிசுத்தம் காணப்படுகிறதோ அது கடவுளுடைய மார்க்கம். பிகாஸ் கடவுள் அசுத்தத்தை பார்க்க மாட்டாத, பாவத்தை பார்க்க மாட்டாத கடவுள் அவர். அவரை தொழுது கொள்கிற பிள்ளைகளிடத்துல பாவம் இருக்கக்கூடாது, பரிசுத்தம் இருக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை பார்க்க முடியாது என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அப்படியானால் மகனே, மகளே, ஆண்டவர் பரிசுத்தர்.
அப்படியானால் தேவ தூதர்கள் பரலோகத்திலே ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக என்ன சொல்கிறார்கள்? அங்கு பழைய ஏற்பாட்டின் புத்தகத்துல 812வது பக்கத்துக்கு திருப்புங்கள். 812வது பக்கம், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறேன். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்படியானால் அந்த பரிசுத்தம் தான் அங்கு பரலோகத்தில் விசேஷமாக அங்கு இருக்கிறது என்பதை குறித்து நாம் வாசிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ளவர். தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களையும் என்னையும் பற்றி ஆண்டவர் பேசும்போது உங்களிடத்துல என்னிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்ன? அந்த பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 317வது வசனத்துக்கு திருப்பி, 317வது பக்கம், 317, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கிறேன். 1 பேதுரு 1:15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அப்படியானால் பரிசுத்தமான பிள்ளைகள், எந்த விதமான அசுத்தமும் இருக்கக்கூடாது. மனதிலேயும் சரி, உள்ளத்திலேயும் சரி, நம்முடைய உள்ளத்திலே எந்த விதமான அசுத்தம், தப்பிதமான எண்ணங்கள், தப்பிதமான காரியங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் அந்த பரிசுத்தத்தை நேசிக்கிறார். அந்த பரிசுத்தமான பிள்ளைகளை ஆண்டவர் விசேஷ விதமாக விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்கு ஒப்பு கொடுத்து நாம அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்து வாழும் போது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு விசேஷமான ஒரு வாக்குத்தத்தத்தை நான் வாசிக்கிறேன். அங்கு 327வது பக்கம், புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 327, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், அவரை நேசிக்கிற பிள்ளைகள், அவர் வரும்போது அவரை போலவே பரிசுத்தமாக இருப்போம். அப்படி பரிசுத்தமாக இருந்தால்தான் அந்த ஆண்டவரை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அளிக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம், நான் உங்களை பரிசுத்தமாக்குவேன், என்னை போல பரிசுத்தமாக்குவேன் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பரிசுத்தத்தை நாம் வாஞ்சித்து, அந்த பரிசுத்தத்தை நாம் விசேஷமாக கேட்டு அதை பெற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக ஆண்டவர் அங்க விசேஷமான கிருபை செய்வாராக. அநேக காரியங்கள் இருக்கிறது என்றாலும் நான் ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை திருமறை சொல்கிறது என்று சொன்னார். அடுத்த பக்கத்திலே வாசிங்கள். 326வது பக்கம், 328வது பக்கம், புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்திலே வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவனை அறிந்திருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படியானால் ஆண்டவர் அன்புள்ள தெய்வம். இன்றைக்கு உலகத்திலே அன்பு அன்பு என்று சொல்லி எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு பெண் ஒரு ஆணை நேசிப்பது அன்பு என்று நினைக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் தேசத்தை நேசிப்பது அன்பு என்று நினைக்கிறோம். இதெல்லாம் தப்பு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அன்பு என்பது காதலுக்கும் மேற்பட்டது, தேசபக்திக்கும் மேற்பட்டது, அப்பா அம்மாவை நேசிப்பதற்கும் மேற்பட்டது, எந்த விதமான உலகத்தின் அன்புக்கும் மேற்பட்ட ஒரு காரியம் அன்பு என்பதை குறித்து வேதம் அங்கே நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பினாலே கர்த்தருடைய பிள்ளைகளே நம்மை விசேஷமாக அவர் நேசிக்கிறார். நெப்போலியன் போனை பற்றி நான் ஒரு கதை வாசித்தேன். நான் யோசித்தது உண்டு, அந்த நெப்போலியன் இந்த ஐரோப்பா முழுவதையும் ஜெயித்தார். எப்படி அவர் அவ்வளவு பெரிய வீரனாக முடிந்தது? 5 அடி 2 அங்குலம் உள்ள ஒரு மனிதன், பெரிய வயிறு அவருக்கு. ஆனால் அந்த நெப்போலியன் பட்டாளத்தில் இருந்த ஒவ்வொரு சிப்பாயும் அந்த நெப்போலியனுக்காக உயிரை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார். எதனால? அவர் ஒரு பெரிய வீரன், அதுல சந்தேகம் இல்லை. பெரிய மிலிட்டரி ஜீனியஸ். அந்த படைகளை எப்படி நடத்துவது, எப்படி யுத்தத்தில் ஜெயிப்பது, அதெல்லாம் பெரிய ஞானம் உள்ளவன். அவைகள் எல்லாவற்றையும் விட அந்த சிப்பாய்கள் விசேஷமாக அவரை நேசித்தது எதனால என்றால், அந்த நெப்போலியன் போனபாட் தன்னுடைய மிலிட்டரியில இருக்கிற, தன்னுடைய படையில இருக்கிற ஒவ்வொரு சோல்ஜரையும் அறிவார், ஒவ்வொரு சிப்பாயும் நேசித்தார். ஒரு சமயத்திலே ராத்திரியிலே சிப்பாய்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருந்த போது நடுஇரவிலே அந்த நெப்போலியன் அந்த சிப்பாய்களை அங்கு பார்ப்பதற்காக புறப்பட்டு போனார். அது அவருடைய வழக்கம். தன்னிடத்தில் வேலை செய்கிற சிப்பாய்கள் நன்றாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும். அப்படி அவர் நடந்து கொண்டு போய்கொண்டு ஒவ்வொரு டென்ட்டாக அப்படியே போய்கொண்டு வரும்போது ஒரு டென்ட்டிலே விளக்கு இருந்தது.
எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன என்று அவர் எட்டி பார்த்தார். அங்கு ஒரு சிப்பாய் அந்த விளக்கு முன்னாக தூங்கி கொண்டிருந்தார். அவனுடைய கையில் ஒரு பேனா இருந்தது. பேனாவை பிடித்து கொண்டே தூங்கி கொண்டிருக்கிறார். சரி என்று அவர் உள்ளே போய் பார்த்தபோது அங்கே ஒரு டேபிள் இருந்தது. அந்த டேபிள் மேலே ஒரு பெரிய பேப்பர் ஒன்று இருந்தது. அந்த பேப்பரில் அந்த சிப்பாய் ஏதோ எழுதி கொண்டிருந்தார். அப்படியே தூங்கி விட்டிருக்கிறார். சரி என்ன என்று எழுதி பார்த்தார். அந்த சிப்பாய் அந்த பேப்பரில் எழுதும்போது கண்ணீர் துளி அந்த பேப்பர்லே சிதறி கிடந்தது. அழுதிருக்கிறார். எதுக்காக அழுதார்? தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய மனைவி பிள்ளைகள் அவைகளை நினைத்து அழுதான். அப்புறம் அவன் சொன்னான், எனக்கு இவ்வளவு கடன் இருக்கிறது, இவருக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும், இத்தனாயிரம் ரூபாய் என்று அவன் ஒரு பட்டியல் போட்டிருந்தான். இவ்வளவு கடன் இருக்கிறது, இந்த கடனை நான் என்ன செய்ய போகிறேன், யார் இந்த கடனை தீர்ப்பார்கள்? ஒரு கேள்வி கேட்டு அவன் அதில் எழுதியிருந்தான், $15,000 $15,000 கடன். இதை யார் எனக்காக கொடுப்பார்கள்? நெப்போலியன் அந்த பேனாவை எடுத்து கீழே நெப்போலியன் என்று எழுதினார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அதனால தான் அந்த சிப்பாய்கள் அவருக்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்தார்கள். அவர் மேன்மையுள்ளவர், பெரிய பராக்கிரமசாலி, பெரிய யுத்த வீரர், ஒரு பெரிய தலைவர். அதைவிட மேலாக அந்த நெப்போலியன் என்ற சோல்ஜர்ஸை, அந்த சிப்பாய்களை அவ்வளவாக நேசித்தார். அந்த நேசம், அந்த பாசம், அந்த அன்பு அந்த சிப்பாய்களை அப்படியே கவர்ந்து இழுத்தது. அந்த சிப்பாய்கள் ஒவ்வொருவரும் அந்த நெப்போலியனுக்காக தன்னுடைய உயிரையே கொடுப்பதற்கு சித்தமாக இருந்தார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே அநேக மலைகள் இருந்த போதிலும் அந்த கல்வாரி மலை நமக்கு எவ்வளவு விசேஷமானது. அண்டசராசனங்களை படைத்த ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வந்தார். உங்களுக்காக, எனக்காக. நாம் அழிந்து போகக்கூடாது, இந்த பாவத்தில் மடிந்து போகக்கூடாது. விசேஷமாக இந்த உலகத்தில் வந்த அந்த ஆண்டவர் நமக்காக, உங்களுக்காக இந்த கல்வாரி மலைக்கு சென்றார். எந்த பாவியும், எந்த மனிதனும், எந்த மகனும் பாவத்தினால் அழிந்து போகக்கூடாது, பிசாசினாலே அழிந்து போகக்கூடாது. இந்த உலகம் அழியும் போது அவர்களை கூட்டிக் கொண்டு பரலோகத்திற்கு போய் அந்த பரலோகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட, ஆண்டவரோடு கூட வாழ்ந்து திரும்ப இந்த உலகத்திற்கு வந்து புதிய வானம் புதிய பூமியில வாழ வேண்டும் என்ற ஒரு அன்பு. ஆகவே நாம் வாழும்படியாக அவர் மரித்தார். நாம் நித்திய ஜீவனை பெறும்படியாக அவர் தம்முடைய ஜீவனை விட்டார். நாம் தேவகுமாரலாக ஆவதற்காக அவர் மனுஷகுமாரன் ஆனார். நாம் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி இந்த வனாந்தரமான இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். எத்தனை அன்பு, எத்தனை மகத்தான அன்பு! கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பாவக்கடன், ஏராளமான பாவக்கடன் எழுதி போனால் அது எத்தனையோ கடன். கீழே தன்னுடைய ரத்தத்தினாலே தன்னுடைய விரலை தோய்த்து இயேசு கிறிஸ்து என்று எழுதினார். உங்களுடைய பாவக்கடனை தீர்க்க அவர் இந்த உலகத்தில் வந்தார். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் நம்மை அவ்வளவாக நேசித்தார். தன்னுடைய ஜீவனை கொடுத்தே நம்முடைய ஜீவனை மீட்கத்தக்கதாக கல்வாரி சிலுவிலே மாண்டார். அப்படிப்பட்ட இறைவனை நாம் வணங்க வேண்டாமா? அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் துதி செலுத்த வேண்டாமா? அப்படிப்பட்ட இறைவனை நாம் வாழ்நாள் முழுவதுமாக பிடித்துக் கொண்டு தெய்வமே என்று அவருக்கு நாம் தொழுகை செலுத்த வேண்டாமா? வணக்கம் செலுத்த வேண்டாமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, ஆண்டவராகி உம்மை பற்றி நாங்கள் எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்றாலும் பேசலாம் தெய்வமே. ஆனாலும் சில காரியங்களை இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம் தகப்பனே. உண்மை போல நாங்கள் ஆகும்படி எங்களுக்கு ஒத்தாசையும் ஆண்டவரே. உண்மை போல நாங்கள் பரிசுத்தவான்கள் ஆகும்படி, உண்மை போல நாங்கள் அன்புள்ளவர்களாகும்படி எங்களுக்கு ஒத்தாசை செய்தலும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிறோம், கவலையோடு கண்ணீரோடும் வாழ்கிறோம். ஆனாலும் நீருடைய வல்லமையினாலே எல்லா விதமான விடுதலையும் தந்து உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாக, சமாதானமாக, இன்பமாக வாழும்படி கிருபை செய்வீர். அந்த நிச்சயத்திற்காகும்படி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்டோம். கர்த்தாவே, இந்த உலகத்தின் வாழ்வை எங்களுக்கு கொடுப்பதோடு மட்டுமல்ல ஆண்டவரே, பரலோகத்தின் வாழ்வையும் தருவேன் என்று வாக்களித்திருக்கிறேன். உண்மை போல பரிசுத்தராக ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் வரும்போது உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போவீர் என்று நாங்கள் நிச்சயமாக அறிந்திருக்கிறோம். எங்களை நேசிக்கிற அந்த நேசத்துக்கு நாங்கள் ஈடாக எண்ணத்தை கொடுப்போம் ஆண்டவரே. எங்களுடைய உடலையும் எங்களுடைய ஜீவனையும் எங்களுக்குள்ளே எல்லாவற்றையும் உம்முடைய கல்வாரியின் திருப்பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே, ஏதோ நாங்கள் உண்மை நேசிக்கும்படி எங்களுக்கு ஒத்தாசை செய்யும். உம்மிடத்திலே அன்பு கொண்டவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு ஒத்தாசை செய்யும்.
இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் பரம்பிதாவே. ஆமென்.